இந்த இந்த 3 ஸ்ட்ராட்டஜியை வச்சுதான் டெக்கத்லான் இவ்வளவு பெரிய பிராண்டா மாறினாங்க. பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்க. அது என்னன்னு சொல்றேன். அதுக்கு முன்னாடி என் சேனலை ஃபாலோ பண்ணுங்க. வாங்க ஆரம்பிக்கலாங்களா? வீடியோக்குள்ள. டெக்கத்லான் பாத்தீங்கன்னா 1976 என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. பிரான்ஸ்ல ஆரம்பிக்கப்பட்டது. பிரான்ஸ்ல தான் அவங்களோட ஃபர்ஸ்ட் அவுட்லெட் ஆரம்பிச்சாங்க. அவங்களோட ஒரே கொள்கை என்னன்னு பாத்தீங்கன்னா குவாலிட்டி தான் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற அந்த ஒரு கொள்கையை வச்சுதான் இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஜெர்மனில ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து இந்தியாவுக்கு வந்து அவங்க 2009ல தான் வந்துட்டேன்டா. இனிமே என் ஆட்டம் வெறித்தனமா. அந்த டைம்ல ஸ்போர்ட்ஸ் விளையாடணும்னா அதை வாங்க. பட் டெக்கத்லான் இதையே சாதகமா வச்சு எங்க இதுக்கு வாங்க, விளையாண்டு பிடிச்சிருந்தா இது பண்ணீங்கன்னு போலாம். அதுக்கப்புறம் டெக்கத்லான் அந்த இடத்துல ஒரு மேசிவா சக்சஸ் ஆனாங்க. அதுக்கப்புறம் டெக்கத்லான் சில பிராண்ட்ஸையும் லான்ச் பண்ணாங்க. அவங்க வந்து மவுண்டன் ஸ்போர்ட்ஸ் அண்ட் வாட்டர் ஸ்போர்ட்ஸ்க்காக இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க 2005ல 2 செகண்ட் பாப்அப் டென்ட், அந்த டென்ட் பாத்தீங்கன்னா வந்து 2 செகண்ட்ஸ்ல இது பண்ணிடலாம் அப்படின்னு பண்ணாங்க. அந்த டென்ட் உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன். ஏன் திமுங்களா எப்படி அதான் நானே சோ பாத்தீங்கன்னா இந்த அந்த டென்ட். இப்போ பாத்தீங்கன்னா டெக்கத்லான் வந்து வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஸ்போர்ட்ஸ் ப்ராடக்ட் ரீட்டைலரா இருக்காங்க. இதெல்லாம் அவங்க பாத்தீங்கன்னா இந்த 3 ஸ்ட்ராட்டஜி வச்சுதான் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் எங்க ப்ராப்ளம் ஆதோ அதுக்கு சொல்யூஷன் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஹையஸ்ட் குவாலிட்டி லோவஸ்ட் பிரைஸ். அதுக்கப்புறம் மூணாவதா பாத்தீங்கன்னா கஸ்டமர்ஸ அவங்க என்கேஜ் பண்ணாங்க. இந்த 3 ஸ்ட்ராட்டஜி இருந்துச்சுன்னா நீங்களும் டெக்கத்லான் மாதிரி மாறலாம். உங்களுக்கு தெரிஞ்ச பிசினஸ் ஃப்ரெண்டை டேக் பண்ணிட்டு கமெண்ட்ல இன்னும் இந்த மாதிரி நிறைய பிசினஸ் கண்டென்ட் வேணும்னா எஸ்ன்னு போட்டுருங்க. அதே மாதிரி மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. பாய் கைஸ்.